விழா ரொம்ப சிறப்பா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மனநிறைவா இருந்துச்சுன்ற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும் சில விஷயங்கள் தான் லைஃப்ல. ஐ திங்க் இன்னைக்கு அப்படி ஒரு மொமெண்ட்ன்னு நெனைக்கிறேன். திருப்பி நம்மளுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. அனைவருக்கும் ஆ வணக்கம். வணக்கம், வணக்கம். கேக்குது. இப்போ நல்லா மைக் கேக்குது. ஆ சரி. நம்ம அப்படியே கொஞ்சம் எல்லாரும் வந்துட்டாங்க. மோஸ்ட்லி இப்ப இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பேச பேச எல்லாரும் ஜாயின் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு டைட்டில பார்த்தாலே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நடந்த ஒரு ஒரு அன்பான ஒரு நிகழ்வு. அது ரொம்ப ஆர்கானிக்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி ரொம்ப மனநிறைவான ஒரு நிகழ்வா இன்னைக்கு அமைஞ்சுச்சு. ஸோ நம்ம அத பத்தியும் பேசப் போறோம். அப்புறம் இங்க வந்துட்டு வழக்கம் போல சும்மா இருக்க முடியாம ஒரு போலி நாடக அரசியல நடத்திக்கிட்டு பையனுக்காக கைய கா கா கைய காலா நினைச்சுக்கிறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. ஸோ அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் உண்மை என்ன, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல, எப்படி ஒரு மறைமுக கூட்டணி இங்க நடந்துட்டு இருக்கு, இத பத்தியும் 2 விஷயத்த பத்தியும் பேச போறோம். அஃப்கோர்ஸ் 2மே ரொம்ப கான்ட்ராஸ்டிங் டாபிக்ஸ் தான். பட் அஃப்கோர்ஸ் நம்ம 2த்தையும் பேச வேண்டிய இதுல இருக்கோம். ஏன்னா நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டிப்பா நம்ம அந்த அரசியல் இத பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த நல்ல மொமெண்ட்ஸ பத்தி பேசுவோம். இன்னைக்கு நடந்த மொமெண்ட்ஸ பத்தி பெருசா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இப்போ ஒரு தலைவருக்கோ, ஒரு கட்சிக்கோ பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிய சேர்ந்தவங்க பேசுவாங்க. கூட்டணியில இருக்கிற நிலைவுத்வான்கள் பேசுவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஊடகவியலாளர்கள், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள்ன்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க வந்து ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, உண்மையான ஒரு மக்கள் தலைவருக்கு தான், அவங்க கட்சி சார்பா யாருமே பேசாம, மக்கள் அவருக்காக பேசுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அ ஏன்னா, இது எதுவுமே வந்துட்டு இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இத ஆர்கனைஸ் பண்ண விதமும், நம்ம தோழர்கள் இத செயல்படுத்தின விதமும் எங்கேயுமே ஒரு கட்சி சாயம் எங்கேயுமே வந்துரக்கூடாதுன்னு ஒரு கொடியோ, இதுவோ இல்லாம, ரொம்ப கண்ணியமா, ஒரு உண்மையான மக்கள் நோக்கத்தோட, ஒரு மாணவர்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர் நோக்கத்தோட தளபதி இத செஞ்சுகிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இதுவும் இல்லாம, இத என்னமோ 3 வருஷமாக செஞ்ச மாரியும் ஒரு 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 பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. இத பல வருஷங்களுக்கு முன்னாடி, மக்கள் இயக்கமா மாறுறதுக்கு முன்னாடில இருந்து, அவர் நடிகரா மட்டும் இருந்தபோதும், மக்கள் இயக்கமா மாறுனதுக்கு அப்புறமும், அப்புறமா நம்ம ஒரு கட்சியா உருவெடுத்த அப்புறமும், இது எல்லா காலகட்டத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அகைன் இந்த மாரி எந்த கட்சி சாயமும் இல்லாம நடத்தப்பட்ட ஒரு விழால, அந்த மக்கள் இவரு தான் என் தலைவன்னு அந்த தலைவருக்காக அங்க பேசுனது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு நடக்கிற இங்க அரசியல்ல வந்து ஒரு 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 சாராய விற்பனைகள் என்கரேஜ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்காததா இருக்கட்டும், அதன் மூலமா நடக்கிறத அந்த ஒரு பெண்மணி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப கேட்கவே உருக்கமா இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையா இருக்கு. ஏன்னா நீங்க இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ, அதாவது நம்ம லைவ்ல பார்க்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நம்ம பார்க்கிற நிகழ்வுகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க பேசுற வீரியமும், அவங்க பேசுற விஷயமும் பார்த்தீங்கன்னா, அ தலைவரை வந்து நல்லா இது பண்ற மாரி, நீங்க நல்லா இருக்கணும், வரணும் அப்படின்னு ஒரு 2 பேர் பேசுறத நம்ம கேட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா உருவெடுத்து இன்னைக்கு மக்களுக்காக நின்னு இருக்காரு. ஒரு கொள்கையோட இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு லீடரா நிக்கிறபோது, அவங்க இவ்வளவு பேர் வந்து எனக்கு ஆல்ரெடி இவருதான் சிஎம்ன்றத வந்து அச்சாணித்தனமா அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் பார்க்க தோணுது. ஏன்னா, வந்தவங்கலாம் வந்துட்டு அ அதாவது நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றத விட நெறைய பேர் வந்துட்டு, நீங்க தான் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவே அவங்க வந்து எடுத்த மாரி அவ்ளோ இதா நம்பிக்கையா பேசுனாங்க. ஆ அதுவும் அந்த தம்பி ஒருத்தர் வந்துட்டு அ ஸ்பெஷலி ஏபிள்டு அ அந்த சைல்டு வந்து அவரு வந்து சொன்னாரு, "அண்ணா நீங்க சொன்னது சொன்னேன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா நம்ம தான்." அப்படின்னு அவரு வந்து கேட்டதும், இது கிட்டத்தட்ட ஆர்கானிக்கா ஒரு மக்கள் நம்மளுக்காக பிரச்சாரம் பண்ற விதம் மாரி ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் ஒரு 1% 2% ஆஃப் த பாப்புலேஷன் தான் நம்ம பார்க்கிறோம். பட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்னைக்கு சொசைட்டில எவ்வளோ பேரு இந்த இன்னைக்கு நடக்கிற ஒரு மன்னராட்சி மேல எவ்வளோ அவநம்பிக்கையோட இருக்காங்க. எவ்வளோ இன்குமென்சி பீக்ல இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ கண்டிப்பா நம்ம இத பத்தி இன்னும் பேசுவோம்.
அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீர விக்னேஸ்வரன் தோழர் வந்து இதன் சுத்தி நடக்கிற அரசியல், எதுக்கு இந்த ஒரு நீட்டை வச்சு எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இது பின்னாடி நடந்த அரசியலும், அதுக்கப்புறம் இந்த ரெட்டை வேடம் இங்க வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இவங்க ரொம்ப நாளா இந்த முகமூடி அணிஞ்சுக்கிட்டு தளபதி மாநாட்டுல சொன்ன மாதிரி இந்த மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு முகமூடி அணிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ற இந்த ஒரு அரசியலையும் அது பின்னாடி அதோட உண்மைத்தன்மையும் விளக்குறதுக்கு பேசுமாறு கேட்டுக்கிறேன். வீர விக்னேஸ்வரன் தோழர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தோழர் அவர்கள் சொன்ன மாதிரி, ஹரிஷ் தோழர் சொன்ன மாதிரி, இன்னைக்கு ஒரு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு செலிப்ரேஷன் எஜுகேஷனல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. அந்த தருணத்துல டிஎம்கேவோட ஒரு திசைதிருப்பல் அரசியல் பத்தி, குறிப்பா டிஎம்கே நீட் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் விஷயமா இருக்கட்டும், அவங்களோட டபுள் ஸ்டாண்ட்ஸ் பத்தி என்னோட கருத்தை நான் பகிர்ந்துக்க போறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்திய அரசியல் அப்படிங்கிறப்போ இந்திய ஒன்றியத்துல பவருக்கு வர்ற அந்த கட்சிகள், இல்ல இப்ப பவர்ல இருக்க கட்சிகள், இனிமேலுக்கு ஒரு ஸ்டேட் பார்ட்டி, அதாவது ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட், நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி 1989ல விபி சிங் மாதிரி, 96ல தேவகவுடா மாதிரி மாநில கட்சிகளோட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி அமைஞ்சா, அதாவது ஒரு சிஎம், ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட, அப்போ நேஷனல் பார்ட்டி தான் ஜனதாதளம், இருந்தாலும் ஒரு ஸ்டேட் அவுட்லுக் இருக்கிற ஜனதாதளம் பவருக்கு வந்தப்போ ஒரு ஒன்றிய அரசு வந்து மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் கொடுத்தாங்க. அப்பதான் காவேரி நிதி மேலாண்மை ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி ஒரு ஒன்றிய அரசு அமையாம, இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸும் சரி, இப்ப இருக்கிற பிஜேபியும் சரி, எப்பவுமே வந்து மாநிலங்களுக்கு வந்து அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறதுல ஒரு தயக்கம் காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த இந்த பேக்ரவுண்ட நான் சொல்றேன்னா, இந்திய அரசு கட்டமைப்பே எப்படின்னா, மாநிலங்களுக்கு வந்து குறைவான அதிகாரமும் ஒன்றியத்துல வந்து அதிகாரத்தை குமிக்கணுங்கிற ஒரு செட்டப்ல தான் இருக்கு. இதுதான் அதோட ஃபவுண்டேஷன். இதுல நம்ம நீட் விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பேக்ரவுண்ட்ல தான் 1976ல, அது எமர்ஜென்சி டைம், 1975 to 77 எமர்ஜென்சி டைம். அப்போ 1976ல வந்து எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போறாங்க. இது போக இன்னும் மொத்தம் ஒரு 5 அமெண்ட்மெண்ட், அதுல வந்து இதுவும் ஒரு அமெண்ட்மெண்ட். அது போக 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது வந்து இந்தியா அரசியலமைப்பை ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதுல அப்பதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இந்தியாவோட நேச்சரே மாத்த ட்ரை பண்ணாங்க இந்த எமர்ஜென்சி டயத்துல. அப்போ அதாவது 76 ஜனவரி வரையும் தமிழகத்துல சிஎம்ஆ இருந்தவர் வந்து கலைஞர் அவர்கள் தான். அப்போ இவர் ஆட்சி காலத்துலதான் கச்சத்தீவு கைமாறிச்சு. இந்த தமிழர்களுக்கான கல்விதான் வந்து தமிழகத்தோட நீதி கட்சி காலத்துல இருந்து எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய நடந்தது. அப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ், இப்போ வந்து சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்த பகுதியில தான் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்த பெரியார் நடத்தின போராட்டினாலதான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இப்படி இருக்கிற சூழல்ல வந்து எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு கல்வியில வந்து நம்மளோட சுயசார்பா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. இதோட பேக்ரவுண்ட் இதுவா இருந்தாலும், இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, 1976ல கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷனை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய ஒன்றிய அரசு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிஸ் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி மத்திய அரசுக்குன்னு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து உருவாக்கிட்டாங்க. இதுதான் இதோட இந்த கல்வியில வந்து மத்திய அரசு தலையிட்டதற்கான, இன்னைக்கு நிறைய எய்ம்ஸ்ல இருந்து, நிறைய ஜிம்மர்ல இருந்து நிறைய மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இப்படி பேரலல் ஆக்கிட்டாங்க. 1976ல இருந்து இன்னைக்கு 2020, ஏறக்குறைய 50 வயசும் ஆயிடுச்சு. இந்த பேக்ட்ராப்ல வந்து 2010ல வந்து அப்போதைய யூபிஏ 1 இல்ல யூபிஏ 2ல வந்து நீட்டுக்கான நோட்டிபிகேஷன் விடுறாங்க. அப்ப நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில வந்து தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்ட டயத்துல
தன்னோட பையனுக்கும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அமைச்சர் பதவி வாங்குறதுக்காண்டி டெல்லியில முகாமிட்டிருந்தார் கலைஞர். அந்த காலகட்டத்துல தான் இந்த முகாமிட்டு பதவி வாங்கின காலகட்டத்துல தான் இந்த நீட்டுக்கான நோட்டிபிகேஷனே வந்துச்சு. அப்ப தப்பு பண்ணது யாரு? நீங்க அமைச்சரவையில் இருக்கிறப்பதான் இந்த உரிமையை பதிவு இருக்கு. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனதும் நீங்க பவர்ல ஸ்டேட்ல இருந்தீங்க. நீட்டு நோட்டிபிகேஷன் வர்றப்பையும் நீங்க இருந்தீங்க. அடுத்து இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஆர்டர்ஸ் வர்றப்பையும் காந்தி செல்வம் நாமக்கல் எம்பி, முன்னாள் நாமக்கல் எம்பி காந்தி செல்வம் அவர்கள் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருந்தாரு. இந்திய ஒன்றியத்தோட இணையமைச்சரா இருந்தாரு. இந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரிக்கு அவரும் இணையமைச்சர். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதுக்கான ஃபுல்லா இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவும் எடுப்பாங்க. இப்போ இந்த த்ரூ தி ஹிஸ்டரி, இந்த எஜுகேஷன்ல ஒன்றிய அரசு வந்ததுலயும் சரி, இந்த நீட் விஷயம் வந்ததுலயும் சரி, யாரு தப்பு பண்ணிருக்கா? நம்ம கட்சிங்கிறத தாண்டி பொதுமக்கள்கிட்ட இதை சொல்லணும். இது நடந்த விஷயத்த சொன்னா யார் மேல தப்பு இருக்கு? திமுகவினர்னா இதுல வந்து பெரிய பங்களிப்பு. ஆனா அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, உண்மையிலே திருடன் ஒருத்தனா இருப்பான், திருடன் அவனே ஓடுவான். ஏன்னா அவன் நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு இன்னொருத்தனை திருடன்னு சொல்றது. இந்த வேலையத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2010 இருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைகிற வரை தமிழ்நாட்டில் நடக்கல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்து 2019 வந்து தங்கை அனிதாவோட மரணம். அதுல நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேரா போனாங்க. அந்த அந்த வழியில வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து கட்சி ஆரம்பிச்சது 2024. ஆனா 2019 காலகட்டத்திலே வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து நீட் வந்து மாணவர்களின் கல்விக்கு, அதுவும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு, மருத்துவ கல்விக்கு எதிரானதுங்கிற கருத்தியல் கொண்டவர். அப்போ நம்மளோட கருத்து இதுதான் திமுக காரங்களுக்கு தெரியுமா? தெரியும். இருந்தும் ஏன் அவங்க இப்படி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னா, அவங்க பண்ண தப்ப யாரும் கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அவங்களோட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் மத்தவங்க மேல தவறான, அதாவது பொய்யான குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்க வைக்குது. 2019 அந்த மரணம் நடந்த உடனே இதை வந்து திமுகவினர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா பாக்குறாங்க. அப்ப இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் மேல ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்ணி இதை பொலிட்டிசைஸ் பண்றாங்க. ஒரு 3-4 இடத்துல வந்து தற்போதைய துணை முதல்வர் வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து எங்க அப்பா சிஎம் ஆனா போதும், நாங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய சொன்னார். இது அரசியலா? என்ன விஷயம் செய்ய முடியுமோ அதை எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்யறது ஒரு தலைவருக்கு அழகா? ஒரு ஓட்டு வாங்குறதுக்காண்டி பிணத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு பிணந்தின்னி அரசியலை திமுகவினர் செஞ்சாங்க. ஆமா, இப்ப இருக்க அமைச்சர் கே நேரு அவர்கள் சொன்னாரு, நாங்க அமைச்சரான பசங்களை விட்டு கூட அடிக்க விடுவோம், விலக்கு வாங்க முடியாது, இப்படி எல்லாம் பேசினாங்க. நீங்க பாமர மக்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு படிச்ச பசங்க இதுனா ஓகே. பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, திமுக காரங்க வந்து இதுல வந்து வில்லிங்கா தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா இந்த நீட் வர்றதுக்கு காரணமே அவங்கதான். ஆனா இப்படியெல்லாம் 2019க்கு அப்புறம் 2 வருஷம் அந்த ஆட்சி வர 2 வருஷம் கருப்பு பலன் விடுறது அப்படின்னு சொல்லி நாடகத்தை நடத்திட்டு 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் கையை விரிச்சிட்டாங்க. ஒன்றிய ஒரு தீர்மானத்தை போட்டு டெல்லி அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அப்ப நீங்க ஏன் ஃபால்ஸ் ப்ராமிஸ் தரீங்க? பிஜேபி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான கட்சி. அவங்க மண்டல் கமிஷன் காலத்துல இருந்தே மண்டல் கமிஷன் எழுத்தவங்க பிஜேபி. பேருக்கு ஓபிசிஸ்க்கு வந்து சிஎம் கொடுப்பாங்க, பிஎம் ஆக்குவாங்க, பதவிக்கு வச்சுக்குவாங்க. ஆனா அவங்களோட அஜெண்டாக்கு வேலை பார்க்க வைப்பாங்க. நீங்க சமூக நீதியில நம்பிக்கை இருக்குல்ல, பெரியாரின் வாரிசுன்னு சொல்றீங்களே, நீங்க கரெக்டா இருந்திருக்கணும்ல. ஏன் கரெக்டா இல்ல? நீட் நோட்டிபிகேஷன் வந்தப்ப நீங்க எதிர்த்திருக்கணும்ல, கேபினெட்ல இருந்தீங்கல்ல. காந்தி செல்வன் எதிர்த்திருக்கணும்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறப்ப காந்தி செல்வன் அவர்கள் நாமக்கல் எம்பி எதிர்த்திருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் பண்ணாம ஏடிஎம்கேக்கு எதிராக அரசியல் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்து அந்த தங்கை அனிதா மரணத்தை பயன்படுத்திட்டாங்க. 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்மானத்தை போட்டு நாடகம் ஆடினாங்க. அதோட 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க நீட்டை ஒழிக்கிறோம்னு. கடைசியில் அந்த கையெழுத்து தான் ஒழிச்சாங்க. என்ன சொன்னாங்க? 1 கோடி கையெழுத்து வாங்கி, துணை முதல்வர்கள் என்ன சொன்னா, 1 கோடி கையெழுத்து வாங்கி நீட்டை ஒழிக்க போறோம்னாரு. கடைசியில் அந்த கையெழுத்து ஒழிஞ்சதுதான் மிச்சம்.
நாடகம் நாடகம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு நாடகம். நாடக கம்பெனியே தோத்து போயிடும் திமுகவினருக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் பேசினது என்ன சொன்னாங்கன்னா, 2024 போன வருஷம் நடந்த மாணவர்களுக்கான கல்வி வழங்கும் விழாவிலே வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு நிரந்தர தீர்வு 1976 திமுகவினம் காங்கிரஸ் இப்போ திமுக வந்து இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. அப்படி மாநில உரிமைக்கு எதிராக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செயல்பட்டு இருந்தாங்கன்னா 1980 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி ஏன் போய் சேர்ந்தாங்க? அவங்களுக்கு சக்காரியா கமிஷன் போல பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அதாவது 69 இருந்து 76 வரையும் பவர்ல இருந்தது கலைஞர். அவர் நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 1980 கூட்டணி வச்சீங்க. குறிப்பா எம்ஜிஆர் அவர்களை வீழ்த்தணுங்கிற சதி திட்டம் உங்கள்ட்ட இருந்துச்சு. எம்பி எலெக்ஷன்ல வந்து எம்ஜிஆர் தோத்துட்டாரு, நம்ம கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவோம்னு பண்ணீங்க. அப்போ மாநில உரிமையை நீங்க அன்னைக்கு 1980 கூட்டணி வைக்கிறப்ப நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே, திருப்பி கன்கரண்ட் லிஸ்டுக்கு இருந்து மாநில பட்டியல் கொண்டு போங்கன்னு 80 கூட்டணி வைக்கிறப்ப கேட்காம 50 வருஷம் கழிச்சு எங்க வெற்றி தலைவர் தலைவர் 2024 எங்களோட மாணவருக்கு பரிசீலிப்பு விழா போன வருஷம் நடந்த 24 நடந்த பரிசீலிப்பு விழாலே தெளிவா சொல்லிட்டாரு. இதற்கு நிரந்தர தீர்வு கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். இதுக்கு இடைக்கால தீர்வா வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு 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 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல வந்து கல்வி சுகாதாரம் போன்ற மக்களின் அடிப்படை. இப்ப வந்து இந்தியா வந்து ஒரு கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் லென்த்ல, அதாவது நார்த் வெஸ்ட் சவுத்ல, இங்கிட்டு ஒரு 3800 கிலோமீட்டர். நீங்க டைம் ஜோன் பார்த்தாலும் ஒன்னா இருந்தாலும் அதோட வேஸ்ட் பெரிய 30 டிகிரி கிட்ட டிஃபரன்ஸ் வரும். நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் டிஃப்ரெண்ட், கல்ச்சர் டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், அவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து நீங்க வந்து ஒரே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது கல்வியில வந்து மெடிக்கல் எஜுகேஷனாலும் சரி, அதர் எஜுகேஷனா இருந்தாலும் சரி, லிட்ரஸியா இருந்தாலும் சரி, அதாவது காலேஜ், அதாவது ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் வந்து தென்னிந்திய மாநிலங்கள்ல கம்மி, வட இந்திய மாநிலங்கள்ல அதிகம் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். ஆனா பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா வட இந்திய மாநிலங்கள் அதிகம். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ காலேஜஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோ கம்மியா இருக்க வட இந்திய மாணவர்களுக்கும் இப்ப தென்னிந்திய மாநிலங்கள் ஆல்ரெடி நம்ம மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிற அடிப்படையில் நம்ம உருவாக்கியிருக்கோம். எல்லாத்தையும் கிளப் பண்றதுனால நம்ம மாணவர்களுக்கான வாய்ப்பு பறிபோகும். இதுதான் அடிப்படை. நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட வரிப்பணத்துல, நம்ம உருவாக்குன வரிப்பணத்துல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கோம். ஆனா வட இந்திய மாநிலங்கள் பாப்புலேஷன்ஸ் இப்ப யூபி பீகார்லாம் நம்ம வந்து 500 இருந்தா அவங்க வந்து 1300 இருக்காங்க. பீகாரோட பாப்புலேஷன் டென்சிட்டி 1300 மேல இருக்கும், நம்மளோட பாப்புலேஷன் டென்சிட்டி 500 சில்லற தான் வரும். அப்படி நீங்க இந்தியா ஃபுல்லா கிளப் பண்றதுனால தமிழக மாணவர்களுக்கான வாய்ப்பும் வசதியும், குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கான வாய்ப்பும் வசதியும் பறிபோகுது. இதுதான் பிரச்சனைன்னு அடிநாதம். அதைத்தான் வெற்றி தலைவர் தளபதி என்ன சொன்னா, லாங் டேர்ம் சொல்யூஷன் இது, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இது. இப்ப உடனடியா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நீட்டுக்கான விலக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கான நீட்டுக்கான விலக்கு வேணும் அப்படின்னு மிக தெளிவா போன ஆண்டுகளே சொல்லிட்டார். அதுதான் நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நம்ம கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. அது போக நம்மளோட செயற்குழுலையும் நம்ம தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் செயற்குள்ள இது பண்ணிருக்கோம், நாங்க பொது இடத்துல கொடுத்துருக்கோம். நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இது என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்பட்டிருக்கோம். அப்படி இருந்தும் ஏன் இந்த அவதூறை பரப்புறாங்கன்னா, இந்த திருட வேலைதான். அவங்க மாட்டிக்கிட்டாங்க. 76 அதை வந்து தடுக்க முடியல, 80 கூட்டணி வச்சப்ப ரிவர்ஸ் பண்ண சொல்லிருக்கணும், அதையும் பண்ணல. 2010 நோட்டிபிகேஷன் விட்டுறப்ப தடுத்திருக்கணும், அதையும் பண்ணல. 2012 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறப்ப தடுத்திருக்கணும், அதையும் பண்ணல. இவ்வளவு தப்பையும் செஞ்ச திமுக எங்க நம்மள நேருக்கு எல்லாரும் பாத்துருவாங்கன்ட்டு நம்ம மேல அவதூறு அள்ளி விரிச்சுறாங்க. ஆனா அம்பலப்பட்டு நிக்கிறது இந்த ஒரு ஒரு குடும்ப கட்சியான திமுக தான். இதுல அடிப்படை என்னன்னா, இந்த நீட் விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், திமுக வந்து அந்த பிணத்துல அரசியல் பண்றது எப்படின்னு தான் பார்ப்பாங்க, அந்த மக்களுக்காண்டி நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு நீட் உரிமை, மாநில உரிமை எல்லாமே முக்கியம். அதை விட நம்ம மாணவர்கள் வந்து உயிர் கண்ணுக்கு முன்னாடி 2021 அப்புறம் இன்னைக்கு வரையும் 13 மாணவர்களுக்கு மேல
நீட் விஷயத்தால மரணம் அடைஞ்சிருக்காங்க. உயிர் போனா வருமா? அந்த அடிப்படையில நீங்க நீட் மட்டும் வாழ்க்கையில நீட் யாரும் மெடிக்கல் எஜுகேஷன் எழுதாதீங்க, மெடிக்கலுக்கு யாரும் படிக்காதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இன்கேஸ் இஃப் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க வந்து ஒருவேளை நீங்க அதுல உங்களுக்கு சக்சீட் ஆக முடியலன்னா லைஃப் அவ்வளவுதான் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண நம்மளோட மாணவர்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை எய்ம் பண்றோம், எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டோம், அது கிடைக்கலன்னு தான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாங்க மாணவர்கள். அந்த சைக்காலஜி ரீசன் என்னன்னா அவங்க ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்க, அது கிடைக்கலன்னா பண்றாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லப்பட்ட வேர்டு. ஆனா அதை எப்படி திசை திருப்புறாங்க, நம்ம வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி, இதுதான் உங்க ஸ்டாண்டுனா, திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களோட பேரை வந்து போய் நீட் எழுதினாரு. அப்ப திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? நீட் வேணாம், நீட் வேணும், எல்லாருக்கும் நீட் எழுதணும், என் பேரனே நீட் எழுதுறாரு, எல்லாரும் எழுதுங்கன்னு திமுகவினர் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? என்ன விஷயம்னா, அப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ், இந்த வருஷம் நான் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீட் வேணாங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனா இந்த வருஷம் நான் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன், வேற வழி என்ன இருக்கு, எழுதுவோன்னு. இது வந்து கம்பல்ஷன்ல பண்றது, விருப்பப்பட்டு கிடையாது. அது போல ஒருவேளை கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து மனம் தளர்ந்துடாதீங்க. அதை விட ஐஏஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு, நீங்க சிவில் சர்வீஸ் எழுதலாம், ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் எழுதலாம், இது போக நிறைய ஆர்கியாலஜிக்கல் நிறைய பல்வேறு துறைகள் இருக்கு. நீங்க மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து டிராப் அவுட்ஸே மிக மிக கம்மி, அகில இந்தியால கம்பேர் பண்றப்போ ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் கம்மி. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல வந்து நம்ம 2 லாங்குவேஜ் பாலிசி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பின்பற்றனால நமக்கு உலக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இந்த சென்ஸ்ல தான் சொன்னது, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, உங்க திறமைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்காதீங்கிறதுக்காண்டி சொன்னதை இப்படி திசை திருப்பி அவதூறு பரப்புறாங்க. இதுதான் நீட்டோட திமுகவோட ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு பிணத்தை வச்சு பண்ற அரசியல். ஆனா வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து மாணவர்களின் நலன், அதன் அடிப்படையில தான் இந்த வேர்டு சொன்னது. அதுதான் ஒரு தலைவருக்கும் ஒரு அரசியல் ஒரு ஒரு மக்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்க, மக்களின் மேல நலன் நம்பிக்கை வைத்திருக்க தலைவருக்கும் ஜெயிச்சா போதும், தான் குடும்பம் தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடித்தால் போதும், பினாமிகளை வைத்து ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும் நினைக்கிறவங்களுக்கும் மக்கள் நலன் மேல நம்பிக்கை வைத்திருக்க தலைவருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அடுத்து வந்து திமுகவினர் வந்து நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நம்மளன்னு கிடையாது, யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, அவங்க வந்து பிஜேபியோட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க ஒரு 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 அரசியல் கட்சி தலைவருக்கு. ஆனா அவர் வந்த டயத்தை 2021 மார்ச் டைம் அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் அப்படி அந்த வேர்டை பயன்படுத்தினார். அதே நபருக்கு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்காரு. பிஜேபியோட ஆளுக்கு நீங்க ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்கன்னா நீங்க யாரோட ஆள்? அதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊடகங்களுக்காக முதுகெலும்பு இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க, அதுவும் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல போய் பேசினாரு, ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் இந்த மாதிரி பேசல, ஒரு கான்க்ளேவ்ல போய் சொன்ன வேர்டுக்கு இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க, அப்ப நீங்க யாரோட ஆளுன்னு கேட்கல. நீங்க திமுகவோட ஹிஸ்டரி தெரிஞ்சா ஏன் இப்படி திமுக நடந்துக்குதுன்னு தெரியும். 1998 கோவையில பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த கோவை பாம் பிளாஸ்ட்ல வந்து அப்போ ஒன்றிய அரசு வந்து பிஜேபி வந்துருது. மாநிலத்தில் இருந்த டிஎம்கே அரசு தப்பு பண்ணவங்களை தாண்டி பொதுமக்களை போய் அட்டாக் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் கோவையில் இருக்கிற மக்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அந்த காலகட்டத்தில் பெரிய சொல்லனா துயரத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆனானாங்க. ஏன்னா ஒருவேளை தன்னோட ஆட்சிக்கு பாதுகாப்பு வந்துரும்ட்டு அப்பாவிகளை போய் கொடுமைப்படுத்தினாங்க. பிஜேபி அரசால் நமக்கு ஆட்சிக்கு பாதகம் வந்துடும் அப்படின்ட்டு. திமுகவினருக்கு தேவை பதவி, பணம், தன் குடும்பத்தின் கொள்ளையடிப்பதுதான் தேவை. அதுக்கப்புறம் 1999 மார்ச் மாசம் லயலா காலேஜ்ல வந்து நம்ம சென்னையில இருக்க லயலா காலேஜ்ல வந்து மதவாதத்துக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்த மாசம் வடிவேல் சொல்லுவார்ல, அது போன மாசம் இது இந்த மாசம்ங்கிற மாதிரி ஏப்ரல் மாசம் பார்லிமெண்ட்ல நோ கான்பிடன்ஸ் மோஷன் வருது. 1999 ஏப்ரல் மாசம் நோ கான்பிடன்ஸ் மோஷன் வருது. அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல திமுகவினருக்கு வந்து 6 எம்பி இருக்கு. அந்த ஆனா ஆட்சி கவுந்ததே ஒரு ஓட்டுல தான்.
திமுகவினர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நம்ம மூப்பனார் அவர்கள் உயிரோட இருந்தார். ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வந்து அப்போ உயிரோட இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா 3 எம்பி வச்சிருந்தார். அவர் பிஜேபி ஆதரிக்கீங்கன்னு சொல்லி எவ்வளவோ பிரஷர் பண்ணியும் நான் வந்து பிஜேபி ஆதரிக்க மாட்டேன்னு ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியனா ஐயா மறைந்த மூப்பனார் அவர்கள் வந்து ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா திமுக என்ன தெரியுமா செஞ்சாங்க? நம்மளோட ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட்டை பாதுகாக்கணும்னா நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லி அப்போது இருந்த முரசொலி மாறன் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு திமுக வந்து பிஜேபி ஆதரித்தது. அப்படி இருந்தும் ஒரு ஓட்டுல கவுந்துச்சு. இவங்க ஆதரிக்கலைன்னா 7 ஓட்டுல கவுந்திருக்கும். இவங்க ஓட்டு போட்டனாலதான் 6 ஓட்டு இவங்க ஓட்டு சேர்த்து அந்த அரசு கவுந்தது. இதுதான் வரலாறு. அவங்களோட பதவியையும் பணத்தையும் பாதுகாக்க அவங்க எந்த முடிவையும் எடுப்பாங்க. 1999 இருந்து 2004 வரையும் பிஜேபி அரசுல வந்து கோத்ரா கலவரம் நடந்துச்சு. அப்ப அந்த கோத்ரா கலவரத்துல பார்லிமெண்ட்ல வந்து ஒரு விவாதம் பண்ணாங்க. 2002ல பார்லிமெண்ட்ரி 2002 சம்மர் ஏப்ரல் மேல வந்து இந்த சம்மர் பார்லிமெண்ட்ரி செஷன்ல வந்து ஒரு விவாதம் நடத்தினாங்க கோத்ரா கலவரம் பத்தி. அப்போ வந்து இதை ஆதரித்து பேசிய கட்சி, கோத்ரா கலவரத்தை ஆதரித்து பேசிய திமுக எம்பினர் எத்தனை பேர் தெரியுமா? முரசொலியில கலைஞர் எழுதினாரா எழுதலையா? பிஜேபி பத்தின தவறான கருத்து இருக்கு, அதை வந்து நம்ம தோழர்கள் வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா? இப்படிப்பட்ட பதவிக்காண்டி எப்படி வேணா மாத்தி பேசக்கூடியவர்கள் தான் திமுகவினர். இது எல்லாத்துக்கும் மேல 2003 சிஏஏ அமெண்ட்மெண்ட், இன்னைக்கு வந்திருக்க சிஏஏ அமெண்ட்மெண்டோட ஃபண்டமெண்டல் வந்து எப்பன்னா 2003ல கொண்டது. அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட், இப்ப மோடி அவர்கள் மாதிரி அப்போ பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்கள். அப்போ அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் கொண்டு வர சிஏஏ சட்டம் தான் இன்னைக்கு வந்திருக்க சிஏஏ சட்டத்துக்கு ஃபண்டமெண்டல். ஏன் நம்ம சொல்றோம்னா, முத இல்லீகல் மைக்ரன்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணது அந்த ஆக்ட் தான். என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன் எடுக்கணும் அப்படிங்கறத மேண்டேட் பண்ணது அதுதான். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் நேச்சுரலைசேஷன் மூலமா மட்டும் சிட்டிசன்ஷிப் ஆக முடியாது. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. ரிலீஜியஸ் பேசிஸ்ல கிடையாது. கிடையாதுன்னு சொன்னது எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தா கூட ஓகே. ரிலீஜியஸ் பேசிஸ்ல கிடையாது அப்படின்னு சொன்னதுதான் இங்க பல பேர் வந்து நாடாற்றவள் ஆகிட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து இன்னைக்கு கிடையாது. இந்த ரிலீஜியஸ் பாரிங் மட்டும்தான் இப்ப கொண்டு வந்தது. என்ஆர்சி வந்து ஃபண்டமெண்டல் மேண்டேட்டா எடுக்கணும்னு சொன்னது வந்து 2003. இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்த கட்சி திமுக. இன்னைக்கு ஓட்டுக்காண்டி நாடகம் ஆடலாம், ஆனா இந்த உண்மையை மறைக்க முடியுமா? இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அந்த 2003 சிஏஏ சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அது போக கான்ஸ்டியூஷனை ரிவ்யூ பண்றதுக்கு வெங்கடாச்சலய கமிட்டி போட்டாங்க. அப்போ பிஜேபி கூட்டணியில டிஎம்கே இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுல பிஜேபி 4 எம்எல்ஏ கொண்டு வந்தது இந்த திமுக கூட்டணி வச்சுதான். 3 எம்பி கொடுத்தாங்க. இவ்வளவையும் பிஜேபியோட சேர்ந்து கடந்த காலம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, 2001 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பலூன் விட்டு நாடகம் நடிச்ச திமுக வந்ததுக்கு அப்புறம் வெள்ளைக்கொடை பிடிக்கிறாங்க. எப்படி நம்ம செஸ் ஒலிம்பியாடுக்கு கூட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. அடுத்து வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க கொள்ளையடிங்கன்னு சொல்லி அவங்க அலோவ் பண்றாங்க. இந்த 4 வருஷமா லூட்டு, உங்க வீட்டு லூட்டு எங்க லூட்டு இல்ல. இந்த குறிப்பா ட்ரக்ஸ், மெத்துன்னு சொல்லப்படுகிற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா, அதாவது தமிழகம் வந்து ஒரு டிரான்சிட் பகுதியா இருக்கு. அதாவது இந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில இருந்து இங்கிட்டு மிடில் ஈஸ்டுக்கு போறது, சவுத் ஈஸ்டுக்கு போறது, சிங்கப்பூர் வழியா அங்க நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா வரையும் இந்த சேனலுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான லொகேஷன்ல நம்ம இந்த இருக்கு தமிழ்நாடு. இதுல இந்த 2001 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல இங்கங்க இல்லாதபடி எங்கும் மாணவர்களுக்கு கிட்ட கிடைக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. சென்னையில பெரிய அளவுல ட்ரக்ஸ் புழக்கம் வந்தது காரணம் வந்து திமுக ஆட்சி தான். அதுல ஜாபர் சாதிக்குங்கிற ட்ரக்ஸோட கின்பின் வந்து ஆல்ரெடி 50 சீட்டர், அவர் மேல ஏற்கனவே ட்ரக்ஸுக்கான கேஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து எப்படி மாட்டினார்னா, ஏதோ இந்திய அரசோ இல்ல தமிழக அரசோ கண்டுபிடிக்கல. இன்டர்நேஷனல் லெவல்ல யுஎஸும் நியூசிலாண்டும் டெல்லியில இருக்கிற நார்கோட்டிக்ஸ் பியூரோவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. எல்லாமே உங்க ஊர்ல இருந்தா வருது, ட்ரக்ஸே மூவ்மெண்ட் ஆகிற உங்க ஊர்ல தான் வருது. டெல்லிக்கு
இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க இருக்க ஒரு 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 பிளேஸை வந்து சர்ச் பண்றப்போதான் அது இவரோட பிளேஸ், டெல்லியில ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் தான் இங்க சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு குடோனே சர்ச் பண்றப்பதான் கொரியர் மூலமா ட்ரக்ஸ் சப்ளை பண்ணது தெரிய வந்துச்சு. இந்த மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ட்ரக்ஸ் நெட்வொர்க்கோட கின்பின் தான் இந்த ஜாஃபர் சாதிக். இந்த ஜாஃபர் சாதிக் வந்து திமுகவோட மாநில நிர்வாகி. எங்க இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா வந்து திமுகவோட மாநில நிர்வாகி. அவர் மேல ஹிஸ்டரி இருக்குன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? இல்ல உளவுத்துறை உங்கள்ட்ட சொல்லியும் கேட்கலையா? நீங்க எப்படி அவரை மாநில நிர்வாகியா போட்டீங்க? திமுகவினர் இளைஞரணி கூட்டம் நடத்தினா கிங்ஃபிஷர் பீர் கொடுக்கணும், மாநில நிர்வாகியா போடணும்னா மெத்து சப்ளை பண்ணணுமா? இப்படி தமிழகத்தை குட்டிச்சோராக்குனது. தமிழகத்தை சாராய கடையை திறந்துட்டு திமுக இப்ப ட்ரக்ஸையும் திறந்துட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இவ்வளவு அலங்கோல ஆட்சி நடத்திக்கிட்டு இது இந்த ட்ரக்ஸ்ல இருந்து பெரிய பணம் ஜெனரேட் ஆகுது, ஆயிரக்கணக்கான கோடி ஜெனரேட் ஆகுது. அடுத்து வந்து டாஸ்மாக், அடுத்து மணல். இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான், அதாவது ஒரு பெரிய வேல்யூம்ல வந்து மனம் ஜெனரேட் ஆன பணம். இந்த பணங்களை வந்து ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றதற்கும் அதை ரொட்டேட் பண்றதற்கும் மணி லாண்டரிங் பண்றதற்கும் பயன்படுத்த வேண்டிய நபர், பயன்படுத்தப்பட்ட நபர் தான் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக பயன்படுத்தப்பட்ட நபர் தான் இந்த ரத்தீஷ். இந்த ரத்தீஷ் யாருன்னா துணை முதல்வர்களோட நெருங்கிய நண்பர். இந்த ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், வாலாடி கார்த்தி, அன்பில் மகேஷ், இவங்கெல்லாம் ஒரு கேங். இல்ல ரத்தீஷ் அவர்கள் வந்து இந்த மணி லாண்டரிங் விஷயத்துல மாட்டினது வந்து அவரோட வாட்ஸ்அப் சேட்டு அது இதெல்லாம் விடுங்க, அது வந்து கோர்ட்ல இருக்க கேஸ். இந்த ரத்தீஷ் அவர்கள் தான் இந்த திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பினாமி ஏஜென்ட். தமிழகத்தோட ஒரு பினாமி முதல்வராகவே செயல்பட்டிருக்காரு. அடுத்து வந்து விக்ரம் ஜுஜு, இவர் வந்து 200 கோடிக்கு மேல வாட்சே வச்சிருக்காரு. அடுத்து ஆகாஷ் பாஸ்கர், இப்போ சட்டவிரோதமா பயன்படுத்தப்பட்ட பணத்துல எப்படி ஒயிட் ஆகுறது, அதுக்கு தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரை யூஸ் பண்ணி சினிமால இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பிளாக்க ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணி இந்த மணி லாண்டரிங் வேலையை பாக்குறாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் என்ன நெட்வொர்க்னா, இந்த இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்பவர் வந்து அன்பில் மகேஷ் அவருக்கு ஒரு விதத்துல உறவினர். அதே போல இந்த ஆகாஷ் பாஸ்கர் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு விதத்துல உறவினர். இப்படி இந்த நெட்வொர்க் அன்பில் மகேஷ், திரு அமைச்சர் அன்பில் மகேஷ், துணை முதல்வர் உதயநிதி, ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், இந்த நெட்வொர்க் தான் தமிழகத்தை அடிக்கிற பணத்தை மணி லாண்டரிங் பண்ணி ஃபாரின்லயோ இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்றதற்கான ஒரு ஒரு தமிழகத்தை கடந்த 4 ஆண்டுகளா லூட் அடிச்சுட்டாங்க. எல்லா துறையும், கனிம வளத்துல இருந்து, டாஸ்மாக்ல இருந்து, ரூரல் டெவலப்மெண்ட் அந்த துறையில இருந்து எல்லா துறையிலையும் அடித்த பணத்தை தன் ஒரு குடும்பம் வந்து கொள்ளையடித்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாது. இந்த விஷயம் தான் பேசணும், இந்த விஷயம் தான் பேசக்கூடாதுன்னு மீடியா செட்டிங் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள் மேல அவதூறு, தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், இதன் மூலமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க. 1977ல எப்படி இந்த மன்னர் குடும்பம் இந்த குடும்ப ஆட்சியை மக்கள் தொடைத்து எறிந்தார்களோ அது போல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த குடும்ப ஆட்சி தமிழகத்திற்கு கொள்ளையடித்த குடும்பத்தை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவார். நன்றி. நன்றி நன்றி வீரா ப்ரோ, நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. அதுவும் இல்லாம இது வந்து எப்படின்னா இன்னைக்கு நேத்து இல்ல திடீர்னு அவங்க எடுக்கிற முடிவோ அதுவோ கிடையாது. அவங்க டிஎன்ஏவே இப்படிதான் இருக்கு. ஆரம்ப காலத்திலேயே நீங்க இருந்தபோது கலைஞர் காலத்துல இருந்தே இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. தன் அதாவது இப்போ தன் குடும்பத்துக்காக அரசியல் பண்றவங்களா இல்ல மக்களை குடும்பமா பாக்குற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுதான் 2026 களமா இருக்க போகுது. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரொம்ப ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில இல்லாம ஒருத்தவங்க ஆட்சி பொறுப்புல வந்தா என்ன நினைப்பாங்க, ஒரு ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன்னு. சரி என்னடா நம்ம இவ்வளோ பெரிய காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, சரிடா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லதை பண்ணி ஒரு ஒரு பேர் எடுக்கணும், இல்ல நம்ம இது ஒரு அடித்தளம் போடணும், அந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்ச எண்ணம் எதுவுமே இல்லாம அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருச்சுடா சான்ஸ்ன்னு வச்சு
எந்தெந்த மீடியம்ல எப்படி எப்படியெல்லாம் தவறான வழிகள்ல முடியுமோ எல்லா சைடும் குற்றச்சாட்டு, எல்லா சைடும் வழக்குப்பதிவு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கட்சியினர் வந்து தோழர்கள் எல்லாரும் இப்ப அரசியல் மயப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன நியூஸ் கூட இப்ப தான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இந்த சில படங்கள்ல சொல்ற மாரி, இவ்வளோ நாள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு நம்மள சுத்தி. நம்ம பார்வை இப்ப அரசியல் சைடு திரும்பி இருக்கு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ நம்ம படிக்க நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நியூஸா இருந்தாலும், ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குதுன்னா, அத எடுத்து இப்படி ஏன் நடக்குதுன்னு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாரத்த நோக்கி. ஆ ஸோ இது இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்கிறம்போது, இந்த மக்களுக்கு மத்தியில இருக்கிற இந்த அரசு மேல இருக்கிற ஒரு ஒவ்வாமை, இதெல்லாம் பார்க்கிறம்போது ரொம்ப இது வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, இவ்ளோ ஒரு கையில ரத்தக்கறை படிந்து, ஒரு நீட்ட பத்தி இவ்ளோ மோசமான ஒரு வாக்குறுதி குடுத்து, அதன் மூலமா அரசியல் ஆட்சி அமைச்சுட்டு, கொஞ்சம் கூட வாய் கூசாம, தலைவர் இன்னைக்கு சொன்னத வந்து அங்க ஒரு பொண்ணு அழகா திருப்பி சொல்லி காமிச்சது. என்ன சொல்றாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தெரியும். இவனுங்களோட இழிவான, மலிவான அரசியல் தெரியும். இவங்களுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்குன்னு நெனைக்கிறேன். அத கரெக்ட்டா எடுத்து என்ன சொன்னா அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தலைவர் என்ன நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்துறாரோ, இல்ல செயல்பாடுகள் செய்றாரோ, அது எல்லாமே மக்களுக்கு கரெக்ட்டா போய் சேருது. இந்த நடுவுல இருந்து, இந்த காசுக்காக, இந்த ரூ. 200 கூலிக்காக மாரடிக்கிற பேர தவிர, மத்த எல்லாருக்குமே தலைவர் எத முன்னெடுக்கிறாரு, எத கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கிறாரு, அவரோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வெற்றி. ஆனா, எனக்கு வந்து ஒரு மாரி யோசிச்சு பார்க்குறேன். இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பாரு அப்படின்னு. இப்போ இவ்ளோ குற்றங்கள மலிவான அரசியலையும், தொடர் குற்றங்களையும், இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இதெல்லாம் இன்னும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சு இதுவரைக்கும் நடத்தின ஒரு அரசியல் மத்தவங்க கிட்டலாம் விளையாடின விளையாட்டெல்லாம் தவறான ஆள் கிட்ட பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா எக்ஸ்போஸ் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ் தோழர் உங்க கருத்து இத பற்றியும் இன்னைக்கு நடந்த நிகழ்வு பத்தியும் இப்படி 2 பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம் தோழர், வணக்கம். இன்றைக்கு வந்து தளபதியின் கல்வி விருது வழங்கக்கூடிய விழா அப்படிங்கிறது வந்து நம்ம கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம, ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியது போல, நாம் மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது, நற்பணி இயக்கமாக இருக்கும்பொழுது, ரசிகர் மன்றமாக இருக்கும்பொழுதிலிருந்தே தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை அழைத்து பாராட்டி கௌரவிக்கக்கூடிய அந்த செயலை செய்து வருகிறார். இது அரசியலுக்காகவோ, இல்ல கட்சி துவங்கிய பிறகோ செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது. தொடர்ந்து மாணவர்களின் நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக, ஒரு மனிதராக, ஒரு நடிகராக, இன்றைக்கு ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். அதனால் தான் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்ற கட்சியினர் போல வந்து இந்த விழாவுக்கு இந்த மாணவர்களை பாராட்டக்கூடிய இந்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா, கொடிய வைக்கணும், பேனர் வைக்கணும், தலைவருடைய கட் அவுட் வைக்கணும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம, எந்த விதமான கட்சி அடையாளங்களும் காட்டாம, முழுக்க முழுக்க தன் மனதிலிருந்து உணர்வுபூர்வமாக அந்த மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யணும். அந்த மாணவர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விழா. இது போன்ற உணர்வுபூர்வமான ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதற்கு நாம் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இன்றைக்கு பேசும்பொழுது நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் வந்து சில முக்கிய விஷயங்கள வந்து குறிப்பிடுறாரு. நீட் தேர்வினை பற்றி பேசுகிறாரு. ஊழல் பற்றி பேசுகிறாரு. அதேபோல வந்து வாக்குக்கு எவ்வாறாக பணம் கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி நாம் எப்படி ஜனநாயக கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு. இந்த 3 விஷயத்த குறிப்பிட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், பயமும், அடி வயித்துல ஒரு கலக்கமும் உண்டாகி என்ன செய்றது? ஏது செய்றதுன்னு தெரியாம, ஏதோ ஒரு விஷயத்த வந்து இத மடைமாற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அத நம்ம இன்றைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே வீரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்முடைய பார்ட்டியோட ஸ்டாண்ட் என்ன? நம்ம என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். நம்ம என்ன விதமான ஒரு டெம்பரரி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லியிருக்கோன்றத வீரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய இன்றைக்கு மடைமாற்றக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்ன? அந்த அவதூறு என்ன? அந்த பொய் புரட்டு என்ன? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீட் தேர்வே வந்து வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, நீட் இல்லன்னா என்ன? வேற ஒரு படிப்ப படிங்கன்னு நீங்க பேசுறீங்களே! அப்ப இது வந்து நான் எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவோடு வந்த மாணவர்களை வந்து, "உனக்கு எதற்கு மருத்துவ படிப்பு? நீ வேற ஒரு படிப்ப படிக்கலாமே!" அப்படின்னு சொல்வது போல, பாஜகவினுடைய வார்த்தைகள் போல இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திமுகவினுடைய இணையதள உடன்பிறப்புகளும், அதேபோல சில நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று பேசக்கூடிய
திமுகவின் செல்ல பிராணிகளும் வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு மறைமுகமான கருத்துக்களை வந்து இன்றைக்கு இணையதளத்துல பரப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து யார் வந்து பாஜகவின் அடிவரடியாக இருக்கிறது? ஒருபடி மேல போய் பாஜகவின் அடிவரடியாக மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ்ஸின் பாதங்களை பணியக்கூடிய நிலைமையில இன்றைக்கு இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் திமுக தான். அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எப்படி வந்து கடந்த காலங்கள்ல நீங்க பாஜக வந்து ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஒரு பேட்டர்னாவே பார்க்க முடியும். எப்படி வந்து இங்க திமுக தொடர்ந்து காலம் காலமாக வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ, வாரிசுகளே வந்து அதிகார மையமாக, முதலமைச்சராக ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ, கட்சியின் தலைவர்களாக இருக்கிறார்களோ, அதே போல இந்த பாஜக வந்து ஒரு பேட்டர்னான அரசியல செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரோட வாரிசுகள்லாம் வந்து ஊழல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல சிக்குறாங்களோ, யார் யாரோட வாரிசுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்க்கிறாங்களோ, அந்த வாரிசுகளுக்கெல்லாம் கிடுக்குப்பிடி போட்டோம்னா, நம்ம அந்த கட்சியவே 2ஆக துண்டாடி, அந்த கட்சியை எப்படியாவது பாஜகவிற்கு ஆதரவாக கூட்டாளிகளாக மாற்றிவிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னை தொடர்ந்து வந்து பாஜக தமிழ்நாட்டுல செய்து வரத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஐயா அன்புமணி ராமதாஸ் விஷயத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் ஐயா ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த கட்சியை வந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வந்து மோடி என்னிடம் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சோ ஒரு கட்சியை துண்டாட வேண்டும் என்று நினைத்தால், எப்படி அந்த கட்சியினுடைய தலைவருடைய மகனை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தான், இல்லை என்றால் வந்து குடும்பத்திற்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாஜக செயல்படுகிறது என்பதை நம்ம மிக தெளிவாக நேற்றைய அந்த பேட்டிகள்ல நம்ம பார்த்திருப்போம், தெரிஞ்சிருக்கும் நமக்கு. எந்த அளவுக்கு ஒரு கட்சியை துண்டாடக்கூடிய வேலைகள், எப்படி அந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை பாஜக செய்யுது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். அதேதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது திமுகவுல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இடி சம்பந்தப்பட்டமான வழக்குகள்ல திமுகவினுடைய குடும்பம், ஒரு குடும்பம் ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருடைய குடும்பம் பல்வேறு வழக்குகள் சந்திக்க நேரிடக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் அதில் சிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. குறிப்பாக முதல்வருடைய வாரிசு இதில் சுற்றி வளைக்கப்படுகிறார் அப்படின்னு தெரிந்த உடனேயே கடந்த 4 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தை பத்தி கவலைப்படாம, நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காம, அப்பெல்லாம் வந்து மாநில உரிமைகளை மீட்கணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட வராம, தன்னுடைய மகன் சுற்றி வளைத்த உடனேயே நான் வந்து மாநில உரிமைகளை மீட்டு எடுப்பதற்காக டெல்லிக்கு செல்கிறேன். நித்தி ஆயோக் கூட்டத்தில் நானே நேரடியாக கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர். 4 வருஷமா நீங்க ஏன் போகல? ஏன் நீங்க வந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்கல? 4 வருஷமா நீங்க ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணத்தையும், பட்ஜெட்டையும் நீங்க கொண்டு வரல? அப்படின்னு கேட்டா, இந்த வருஷம் நாங்க போறோம்ல, அத நீங்க பாராட்ட மாட்டீங்களான்னு நம்மகிட்டயே கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு ஆட்சி முதல்வர் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக டெல்லிக்கு சென்று சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத சமீபத்துல பிரபல வார பத்திரிகை கூட வந்து அந்த செய்திகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. நீங்க அதையும் படிச்சு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய தோழர்கள்லாம் அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி ஒரு நிலையில வந்து முதல்வருடைய குடும்பமும் சிக்கி இருக்கும் பொழுது, அதை வைத்துக்கொண்டு இந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் போடும் மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்றைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல குறிப்பிட்ட சில முதலமைச்சர்கள் வராம இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அதுலயும் வந்து ரொம்ப முக்கியமாக பீகாரினுடைய நிதிஷ்குமார் அவர்கள் வரல. அவர்கள் வந்து என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதன் காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல அன்று கலந்து கொள்ளக்கூடிய அந்த முதல்வர்களுடைய பட்டியல்கள்ல நீங்க பார்க்கணும். பெரும்பாலாக பாஜக அல்லாத மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாரெல்லாம் பெரும்பான்மையாக இந்த இடி வலயத்திற்குள் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அன்றைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டதை நம்ம பார்த்தோம். அதிலையும் அவர்களையெல்லாம் தாண்டி ஒரு படி மேல நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் முதல் வரிசையிலே இடம் கொடுத்து, உபியினுடைய முதல்வர் திரு யோகி அவர்களின் அருகாமையிலேயே நம்முடைய உபிக்களின் முதல்வர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்தது இந்த பாஜக அரசு. சோ எந்த அளவிற்கு இந்த இடியின் மூலமாக ஒரு கட்சியை தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து இந்த பாஜக இந்த உலகத்திற்கு, இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஒருவேளை ஆதரவு குறைவதாக இருந்தால், ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் இந்த பாஜக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மறைமுக செய்தி குடுக்குற மாதிரி, ஒருவேளை நீங்க வந்து ஆதரவை விலக்கிக் கொண்டாலும்
எனக்கு வந்து மாற்றாக ஒரு ஆதரவு தருவதற்கு இங்கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிறார். அதனால தான் நான் வந்து ஊபிக்கு பக்கத்திலேயே ஊபிக்களின் முதல்வரை அமர வைத்திருக்கிறேன், நிற்க வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸும், பாஜகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. இப்படி தன்னுடைய மகனுக்காக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த முற்றிலும் மூடி மறைத்துவிட்டு, இந்த உடன்பிறப்புகள் என்ன செய்றாங்க அப்படின்னா, நம்மளை பார்த்து இந்த நீட் விஷயத்த தலைவர் பேசுனது தவறாக திரிச்சு, அவர் என்ன பெருசா தப்பா சொல்லிட்டாரு எங்க தலைவர் இப்போ? நீட் மட்டுமே உலகம் கிடையாது. உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நீட் ஒரு தேர்வே கிடையாதுன்னு பேசினவரு முதலமைச்சர். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து டாக்டர் ஆயிட்டான். அதனால நீயும் டாக்டர் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகள பிரஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் உங்களுடைய சின்னவர் துணை முதலமைச்சர் அவர்கள். சோ இப்படியெல்லாம் நீங்க பேசும்போது இது தவறாகல. எங்கள் தலைவர் வந்து நீட் வந்து ஒரு உலகம் நீட் மட்டுமே உலகம் கிடையாது. நெறைய துறைகள் இருக்கு. எல்லா துறைகள்லயும் நீங்க சாதிக்கணும். எல்லா துறைகள்லயும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. எல்லா துறைகள்லயும் நீங்க வரணும். தமிழ்நாடு மாணவர்கள் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லும்போது, அதை திரித்து மருத்துவ கனவை சிதைக்கிறாரா? இது வந்து பாஜகவின் வாய்ஸாக பேசுகிறாரா? என்றெல்லாம் இன்றைக்கு இந்த ஆளும் திமுகவினுடைய ஊபிக்களும், செல்லப்பிராணிகளும் இணையதளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக போற இடங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை வைத்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழித்து விடுவோம். இந்த மாணவர்களை காப்பாற்றி விடுவோம் என்றெல்லாம் பொய் வாக்குறுதிகளை குடுத்துவிட்டு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு, இன்றைக்கு உங்கள் ஆட்சி முடியக்கூடிய கடைசி காலத்துல கூட உங்களால நீட்டு விலக்கை பெற முடியவில்லை அப்படின்னா, உண்மையிலேயே இது எப்பேர்ப்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான செயல். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றிருப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனமான செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல குறிப்பா திரு உதயநிதி அவர்கள் பேசினதையே நம்ம சொல்லி பார்ப்போம். நீங்க வந்து ரகசியம் என்ன, ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கறீங்களே, ரகசியம் என்ன தெரியுமா? கொஞ்சமாவது வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்து மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் பேசியிருந்தார் ஒரு மேடையில. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாங்க கேட்டா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அதனாலதான் நாங்க சொல்றோம், இவர்களை நம்பாதீங்க. இவர்களை நம்பி நீங்கள் வந்து நீட் மட்டும் தான் வாழ்க்கை. இவங்க வந்து நீட்டோடைய தேர்வை வந்து தள்ளி வச்சிருவாங்க. இல்ல நீட்டோட தேர்வை வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற்றுடுவாங்க. நம்ம வந்து திமுகவை நம்பி இருப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு எத்தனை மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பலிகடாவாகி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த திமுகவினுடைய பொய்யான ஒரு வாக்குறுதியால, நம்பிக்கையினால, அந்த நம்பிக்கை சிதைந்து போய் எத்தனை மாணவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த திமுக என்ன பதில் சொல்லப் போகுது? ஒரே ஒரு பதில் தான் சொல்லும். ஐயா பொன்முடி அவர்கள் வந்து நாங்கள் வந்தால் நீட் தேர்வை எப்படி விலக்குறோன்றத மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பேரப்புள்ளைய நீட் தேர்வுக்கு அனுப்பிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாரு. அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, அதிகாரிகளோ இவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மகன்களையும், மகள்களையும், பேர குழந்தைகளையும் நீட் தேர்வு எழுத வைத்து, நீட் வேண்டாம் வேண்டாம்னு வெளியில வந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை நீட்டை நாங்க தடுக்கிறோம்னு சொல்லி ஏமாற்றி விட்டு, தங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீட் தேர்வு எழுத வைத்து செட்டில் ஆவறதுக்கான வழிகளை வந்து அவங்க செஞ்சுருவாங்க. ஆனா நம்முடைய குழந்தைகள், கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், குடிசையில இருக்கக்கூடிய குழந்தைகள், கூலி வேலை செய்து தன்னை படிக்க வைத்த பெற்றோர்களுக்காக மருத்துவர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள, நீட் தேர்வை வந்து நாங்க வந்து எப்படியாவது விலக்கு வாங்கி தருகிறோம். நீட் தேர்வை தடுத்து விடுவோம் என்று சொல்லி ஏமாற்றி அவர்களை தற்கொலை செய்ய வைத்ததுதான் இந்த திமுக அரசினுடைய ஒரே ஒரு சாதனை. அந்த சாதனை திமுக குடும்பத்துக்கு மட்டும் தானே தவிர்த்து மக்களுக்கு கிடையாது. மக்களுக்கு வந்து அது மிக துயரான ஒரு வேதனை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு, இப்படி நீட் தேர்வுல, நீட் விலக்கு விஷயத்துல ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டு, ஊழல் பண்ணிக்கிட்டு, மக்களை ஏமாற்றி, சுரண்டி தின்னுக்கிட்டு, நீங்க என்ன பண்றீங்க? எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் தலைவர் பேசக்கூடியத திரித்து மக்களிடம் பொய்யாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்கீங்க. இதுல மிக கொடுமையான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து மாணவர் அணி தலைவராம் திமுகவுல. அவர் இன்னைக்கு எழுதுறாரு. ஒருமையில எழுதுறாரு. நம்முடைய தலைவர் அவர்களை பற்றி மிக ஒருமையில எழுதிட்டு இருக்கிறார். அந்த ஒருமையில எழுதுறதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதா? தார்மீகமா அந்த தகுதி இருக்கான்றத பார்த்துட்டு எழுதணும். யார நோக்கி எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? அப்படின்னு தெரிய வேணாமா? யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே எழுதிறதா? வாந்தி எடுத்துறதா? பணத்துக்காகவும், பதவிக்காகவும், ஒரு சீட்டுக்காகவும். எது உண்மையிலேயே அயோக்கியத்தனம்? எழுந்து போய் என்ன உண்மையிலேயே அயோக்கியத்தனம்னா என்னங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகராதியில தேடுனீங்கன்னா, அதுல திமுகவோட பேரு தான் இருக்கும். வேற எந்த பேருமே இருக்காது. அயோக்கியத்தனத்துடைய அகராதியில வந்து அயோக்கியத்தனம்னு தேடினா திமுகவோட பேர் இருக்கும். அத்தனை அயோக்கியத்தனங்களிலும் தன் ஆட்சிகள்ல செஞ்சுக்கிட்டு,
ஊழல் செஞ்சுக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, பொய் பேசிக்கிட்டு, அதிகாரத்தை சுவைத்து ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் கொடூரமாக கொலை செய்து குவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சியாக இன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஒரு கட்சியில வேற ஒரு கட்சியில இருந்து அந்த வேற ஒரு கட்சியில இருக்கும்போது தான் அவர் பேசியதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். ஐயா கலைஞர் அவர்கள நம்ம கூட வந்து விமர்சனம் பண்ண மாட்டோம். ஒரு மறைந்த முன்னாள் முதல்வர் அப்படின்ற முறையில அவர் செய்த நல்ல விஷயங்கள வந்து நம்ம சுட்டிக்காட்டுமே தவிர்த்து எந்த இடத்துலயும் நம்ம பெருசா அவர விமர்சிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தலைவருக்குமே அது பிடிக்காது. நம்ம தலைவர் மிக தெளிவா சொல்லுவாரு. டீசென்ட் அட்டாக் பண்ணணும், டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அதே மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே அந்த திமுகவின் மாணவர் அணியில் இருக்கக்கூடிய அவரு ராஜீவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. அவருடைய வயது மூப்பின் இயலாமையை வைத்து அ சக்கர வாகனத்தை வைத்து எந்த அளவுக்கு மிக கேவலமாக திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்ற வீடியோ இன்றைக்கும் இணையதளத்துல இருக்குது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து நம்ம கூட அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா இவர் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி விமர்சிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கும் இணையதளத்துல இருக்குது. அப்ப அப்படியெல்லாம் விமர்சிச்சு பேசிட்டு, கேவலமா பேசிட்டு, தரக்குறைவா பேசிட்டு, இன்றைக்கு நீங்க அதே கட்சியில போய் சேர்ந்துட்டு, எங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க பண்றது அயோக்கியத்தனமா? என்ன விஷயம் அது? கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் இல்லையா நீங்க பண்றது? மாணவர்களை ஏமாற்றியது மட்டும் இல்லாம, மாணவர்களுக்கு ஊக்கம் குடுக்கிற வகையில எங்க தலைவர் பேசுறத வந்து திரித்து பேசிக்கிட்டு, பொய்யா பரப்பி விட்டுக்கிட்டு, நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைத்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், மக்களுக்கு தெரியாதா யார் உண்மையான அயோக்கியர்கள் என்று? இன்றைக்கு வந்து அது எப்படி இன்னொரு நெறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அ அ நீட் வேண்டாம்னா மருத்துவர் ஆகலன்னா என்ன? வேற படிப்பு படிக்கலாமே அப்படின்ற முறையில வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஏன் நீங்க கூட வந்து அரசியலுக்கு தான் வரணுமா? வேற எதுக்கும் போயிடக்கூடாதா? இல்ல வந்து முதலமைச்சர் தான் ஆகணுமா? இல்ல வேற வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படின்ற கேள்விகள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா, அறிவு ஜீவிகள் போல இந்த தற்குறி கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன். இன்றைக்கு வந்து இவர் எக்ஸாம்பிள்க்கு நம்ம இவரையே எடுத்துப்போம். நமக்கு இவர் தான் எக்ஸாம்பிள் கரெக்ட்டா இருப்பாரு. இப்ப இந்த நான் சொன்ன இந்த அயோக்கியத்தனம்னு பேசினார்ல, இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கிறார்ல, அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில